ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் கவிதா. தட்டைப்பயிரில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். 150 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போன பிறகு அந்த தண்ணியை தனியாக வடிகட்டி செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருளை வந்து அந்த எண்ணெயோடு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 வர மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா அது நல்லா ஜூஸியாக வந்துடும், குக் ஆகிடும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, வேக வச்ச தட்டைப்பயிரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த தட்டைப்பயிரில் வந்து நார்ச்சத்தை அதிகரிக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த சாதத்தை வந்து வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு வந்து மசாலாவோட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து இதோடு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதனுடைய பாலை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் கூடவே நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணி 1க்கு வந்து 2 ரேஷியோ அப்படின்ற கணக்கில் இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஃபைனலாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான தட்டைப்பயிறு பிரியாணி ரெடி. இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.